சோ தெரியுமா? சரி, ஓகே. லாஸ்ட் இயர் பார்த்த அதே எக்ஸசைஸ் தான், ஒன்னும் புதுசு கிடையாது. சோ இப்படி ரெப்ரசென்ட் பண்ணா அதை என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸ்போனென்ஷியல் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். சரியா? சோ இதை என்னன்னு சொல்லுவோம்? 1/2 மேல இருக்கிறத எக்ஸ்போனன்ட்னு சொல்லுவோம், இல்லைன்னா பவர்னு சொல்லுவோம். சரியா? 1/2ன்றது பேஸ். புரியுதா? சொல்றது எல்லாமே நோட் பண்ணிக்கோ. சோ அப்ப ரேஷனல் நம்பர் ஏ வந்து என்னது? பேஸ்ன்னு சொல்லுவோம் இதுல. அதே மாதிரி என்னன்றது எக்ஸ்போனன்ட், பவர், இண்டெக்ஸ். இது மூணுமே ஒரே இதுதான். சரியாமா? அதுதான் இது. வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இப்ப ஏ பவர் என்னன்னா அதை என்னன்னு சொல்றோம், அவ்வளவுதான். சரியா? சோ இப்போ நம்மளுக்கு பவர் பேஸ் பண்ணி நெகட்டிவ் ரேஷனல் நம்பர் எப்படி எழுதுறோம்ன்றதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. சோ இப்ப பவர் வந்து ஈவனா இருந்ததுன்னா இந்த நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் ஆயிடும். இப்ப பவர் வந்து ஆடா இருந்ததுன்னா இந்த நெகட்டிவ் வந்து நெகட்டிவா தான் இருக்கும். சரியா? புரிஞ்சுதா? சோ அதுவே ஒன்னுக்கு அதேதான். சோ 1 பவர் ஈவன் நம்பர், ஏதாவது ஈவன் நம்பர் கொடுத்திருந்தாங்கன்னா 1 ஆயிடும். -1 பவர் ஏதாவது ஒரு ஆட் நம்பர் வந்ததுன்னா -1, அவ்வளவுதான். எந்த நம்பர் கொடுத்தாலும் நீ ஆன்சர் டைரக்டா எடுத்து எழுதிடலாம். அதுக்காக அதே மாதிரி இப்ப ஏதாவது பவர் கொடுத்துருக்காங்கல்ல, ஏதோ ஒரு பவர் கொஸ்டின் இருக்கு, P/Qன்னு ஏதாவது ஒரு கொஸ்டின் இருக்கு, மேல பவர் இருக்கு அப்படின்னா இந்த எண்ணை வந்து Pக்கும் கொடுக்கலாம், Qக்கும் கொடுக்கலாம். சரியா? அப்போ சப்போஸ் 5/7 ஹோல் பவர் 2 கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 2 5க்கும் நியூமரேட்டருக்கும் கொடுக்கலாம், டினாமினேட்டருக்கும் கொடுக்கலாம். அப்படிதான் இங்க இருக்கும். சரியா? சம் போடையில மத்தது பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் முடிச்சிட்டியா? இன்னும் முடிக்கல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல? முடிக்கணும். ஓகே, கவனி. எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, சாப்டர் அசஸ்மெண்ட் இருக்கு, அது ரெண்டும் முடிக்காம இருக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் முடிச்சிடலாம், எக்ஸாம்பிள் அப்புறம் ஒண்ணு பண்ணலாம். ஏன்னா எக்ஸாம் வந்துரும்ல, அதனால இதை ஃபர்ஸ்ட் முடிச்சிடுவோம். சரியா? ஆமா, டைம் இல்லல்ல, இதுல எக்ஸசைஸ் அதிகமா இருக்கு உனக்கு இந்த புக்ல. ஓகே, கவனி. சோ a பவர் 5 a பவர் 5 அப்ப ரெண்டுத்தையும் மேல எடுத்துட்டு போனோம்னா, இப்போ இந்த கீழ இருக்க 5 மேல எடுத்துட்டு போனா -5 ஆயிடும். அதே மாதிரி இந்த கீழ இருக்க 9 மேல எடுத்துட்டு போனா -9 ஆயிடும். சேமா இருந்ததுன்னா 1. புரியுதா? இப்போ a பவர் -6ன்னு இருந்ததுன்னா அதை எப்படியும் எழுதலாம், 1/a பவர் 6ன்னு எழுதலாம். ஓகே, கவனிங்க. சோ a/b the whole power 0னா எந்த நம்பருக்கு பவர்ல 0 வந்தாலும் அது 1. ஓகேவா? அந்த ஃபார்முலா எல்லாமே நோட்ல இருக்கணும். a/1 the whole power -nனா 1/a/n the whole power n. சரியா? சோ 1/a/n whole power n எப்படியும் எழுதலாம்னா b/a whole power n எழுதலாம். மாத்தி எழுதணும், நியூமரேட்டர் டினாமினேட்டர் மாத்தி எழுதணும். சோ இங்க பாரு, first law of exponents for all integral powers. 1 a/b the whole power m into a/b the whole power n. அப்படி இருந்ததுன்னா இப்ப இந்த ரெண்டு பேஸும் நம்மளுக்கு சேமா, அப்ப a/b ஒரு தடவை எழுதிட்டு இங்க பவர்ல என்ன எழுதுவோம்? m plus n. அதேதான் நெக்ஸ்ட் லா பாருங்க. சோ இங்க 2 பவர் இருக்குல்ல, 2 பவரையும் மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். புரியுதா? இங்க பாரு, பவர் சேமா இருக்கு, பேஸ் டிஃபரெண்டா இருக்கு. அப்ப பேஸ கம்பைன் பண்ணிட்டு பவர் ஒரு தடவை எழுதணும். அதான் தெரியும், எனக்கும் தெரியும். நான் லாஸ்ட் இயர் இப்பதானே படிச்சேன், ஸ்கூல் முடியறதுக்கு முன்னாடி. அதேதான். சோ இதுவும் இந்த லாவை எழுதிக்கோ. சரியா?
நெக்ஸ்ட் பாருங்க. Expressing very small numbers in standard form and the specific notations using exponents. So இப்போ the number is said to be scientific notations if the expressed in the product of the number between 1 and 10 and the integral power is 10. So இப்போ scientific notations na எப்போ நம்ம represent பண்ண போறோம். Suppose இப்போ ஒரு value 0 பாயிண்ட் இது மாதிரி கொடுத்துருக்காங்க 0.0005. அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் வருதோ அத்தனை நம்பரை கவுண்ட் பண்ணிக்கும். சோ அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை இருக்கு 1 2 3 4 5 கரெக்டா? அப்போ கவனிக்கிறியா? அப்போ டினாமினேட்டருக்கு அத்தனை 0 கொடுக்கணும். புரியுதா? அதுதான் டினாமினேட்டர்ல இருக்க அது நியூமரேட்டர் போச்சுன்னா மைனஸ் ஆயிடும். அதேதான் நெக்ஸ்டும். சோ 1 2 3 4 5 6 இருக்கா? கவனிக்கிறியா? அப்போ இது எப்படி எழுதலாம்? 2 3 7 by 1 2 3 4 5 6. சோ இது என்ன ஆகும்? 2 3 7 by 10 to the power 6 ஆகும். அப்போ 2 3 7 into 10 to the power minus 6 ஆகும். கரெக்டா? சோ நம்ம எப்போ நம்பருக்கு அடுத்தது நம்மளுக்கு கவனிக்கிறியா? கவனிக்கிறியா? சோ நம்ம இதுல எப்படி எடுத்துப்போம்னா ஃபர்ஸ்ட் நம்பருக்கு அப்புறம் பாயிண்ட் வர மாதிரி எடுத்துப்போம். சரியா? சோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா 1 2 3 4 ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? வேல்யூ நம்பர் என்னது? 2. அங்க ஸ்டாப் பண்ணிக்கணும். சரியா? அப்போ 2.37 எழுதையில மொத்தம் 4 நம்பர்ஸ் நம்ம ஜம்ப் பண்ணி வந்திருக்கோம். அதனால 10 to the power minus 4. புரிஞ்சுக்கிட்டியா? சீக்கிரம் காப்பி பண்ணு.